கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவருக்கு வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கு உண்டான உயிருள்ள வார்த்தை வெளிப்படுத்தல் 21:5. இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குவேன். இந்த நாளுக்கு உண்டான அற்புதமான உயிருள்ள வார்த்தை, சகலத்தையும் புதிதாக்குவேன். அன்பு இல்லையா? புதிய அன்பு. சமாதானம் இல்லையா? புதிய சமாதானம். தாழ்மை இல்லையா? புதிய தாழ்மை. ஐஸ்வர்யம் இல்லையா? புதிய ஐஸ்வர்யம். பலன் இல்லையா? புதிய பலன். சுகம் இல்லையா? புதிய சுகம். அவர் சொல்கிறாரு, இதோ நான் உங்களுக்கு இன்னைக்கு புதிய காரியத்தை செய்ய போகிறேன். தூங்கி எந்திரிச்சிட்டிங்களா? படுக்கையில் உட்காந்துருக்கீங்களா? அல்லது படுத்துக்கிட்டு பார்க்குறீங்களா? அல்லது உட்காந்துக்கிட்டு பார்க்குறீங்களா? கொஞ்சம் எந்திரிங்களேன். அப்பா சொல்கிறாரு, மகளே, மகனே, நீ படுத்துக்கிட்டு இருக்காத. இதோ நான் உயிருள்ள, ஜீவனுள்ள, அழியாத, மாறாத, மறையாத, மங்காத, அற்புதமான, அதிசயமான ஒரு வார்த்தையை உனக்கு சொல்கிறேன். தேவனுடைய வார்த்தை தேனிலிட்ட பணியாரம் போல் இருக்கிற அந்த வார்த்தை, இந்த வார்த்தை உன் காதில் விழுந்தா உன் குடும்ப செலுத்தவங்க வளரும். இன்றைக்கி பழைய காரியத்தை பார்த்து அது வரலையே, இது வரலையே, அவன்கிட்ட எதிர்பார்த்து இது வரலையே, அது வரலையே, நீ கலங்கி தவித்து கொண்டு இருக்கிறையா? கர்த்தர் சொல்கிறார், ஒரு வழி அடைப்பட்டா 7 வழி உனக்கு திறக்க போகுது. இன்றைக்கி ஒரு வழி அடைக்கப்பட்ட வழியை பார்த்துக்கிட்டே இருக்காதீங்க, அதை மூடிடுங்க. கர்த்தர் சொல்கிறார், அதை பார்க்காத, உனக்கு நான் புதுசாக 7 வழியை திறந்து விடுறேன். புதுசாக 7 வழி திறந்தேன், ஆனால் ஒரு வழியை பார்த்தேன், நான் 7 வழியை திறந்து உன்னை ப்ளஸ் பண்ண போகிறேன், ஆஸ்வதிக்க போகிறேன் அப்படிங்கிறார். அதுதான் சொல்கிறாரு, இன்றைக்கி நான் புதிய காரியத்தை செய்ய போகிறேன். அதனால் உற்சாகமாக எந்திரிங்க. டீயை போடுங்க, காப்பியை போடுங்க, குடிங்க, வேலையை பாருங்கள், எதிர்பார்த்துக்கிட்டு இருங்க. ஸ்திரீயே, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது. புதிய காரியம் வரப்போது, புதிய காரியம் நடக்க போகுதுன்னு விரும்புங்க, எதிர்பாருங்க, நம்புங்க. கர்த்தர் உங்களுக்கு செய்வார். ஆமென். உங்களுக்கு ஜெபிக்கிறேன். தகப்பனே இயேசுப்பா, நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன், உன்னதரைமை துதிக்கிறேன், உயர்ந்தவரைமை துதிக்கிறேன். ஆண்டவரே கர்த்தாவே, இதோ நான் புதிய காரியத்தை செய்வேன் என்று சொல்கிறீங்க. இந்த நாளிலே ஆண்டவரே, தேவ பிள்ளைகளுக்கு புதிய காரியத்தை செய்யுங்க. தேவ இறக்கம், தேவ பலன் கூட இருக்கிற இரத்த கோட்டைகளை மறைத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை.